பார்வை உங்களால கண்ட்ரோல்லாம் பண்ணவே முடியாது திவ்யா. அது சும்மா இருக்கும்போதே நடக்காது. அதனால வாய்ப்பே கிடையாது. பார்வை வந்து அங்கதான் ரொம்ப கிளவரா பாக்குறேன் சார். பார்வதி வந்து அவங்க அவங்க தான் ட்ரிகர் பண்றாங்க. அவங்க தான் நோண்டுறாங்க. பட் எல்லாரும் முன்னாடி கடைசியில விக்டிம் ஆனது பாத்தீங்கன்னா, திவ்யா தான். ஷட்டப்ன்னு ஒரு வார்த்தை சொல்லி எல்லார்ட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. நோ, நோ, நோ. அது கெட்ட பேர் வாங்குனாங்க. ஆனா அந்த இடத்துல நான் திவ்யாவ பாராட்டுறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி இதே சம்பவம் நடந்துச்சு. எப்போ? அதாவது பாரு கனியோட சண்டை போட்டுட்டு, கனி பிச்சை எடுத்த மாரியே அந்த டீம் லீடர் பின்னாடியே வருவாங்க. பாரு கொஞ்சம் கூட மதிக்காம போய்க்கிட்டே இருப்பாங்க. அந்த பிளாஷ்பேக்ல இருந்து இப்பவா? இப்போ பாருவ திட்டிட்டு இந்த தலைய நடந்து போயிட்டே இருக்கும்போது புலம்பிக்கிட்டே, "அது என்ன பண்ண? அது என்ன பண்ண? அது என்ன பண்ண?" திவ்யா அத கண்டுக்கவே இல்ல. போய்க்கிட்டே இருந்தாங்க. அது கவனிச்சியா? கவனிச்சேன். அந்த கன்ஃபெஷன் அந்த ரூம்குள்ள போற வரைக்கும் வாங்க, போங்க இருந்தது. ரூம்குள்ள கொஞ்சம் தூரமா போன அப்புறம் வந்துட்டா. பாக்காம வந்துட்டா பண்ணுவா அப்படின்னு. அது வரணுமே. வந்தா தானே பாரு. இல்லன்னா ஷோ போரு. அதனால அதெல்லாம் பண்ண முடியாது. தெளிவா அந்த செகண்ட்ல எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். என்ன கர்மா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. பாரு பேச, கனி பின்னாடி அப்படியே தோ 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 தோன்னு போக, இப்ப ரிவர்ஸ் ஆயி திவ்யா பேச, பாரு தோ 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 தோன்னு போக. பட் என்ன ப்ராப்ளம்? திவ்யா வந்து சிம்பிளி வேஸ்ட். அதாவது என்னதான் நாய் செய்யும், வாய் செய்யும், பாருக்கு 1% கூட குறையாம ரைஸ் பண்ணாலும், ஆனா லாஜிக்கா பேச வேண்டிய இடத்துல லாஜிக்கே இல்லாம உட்கார்ந்திருக்காங்க. அதனால ஒண்ணும் பண்ண முடியல.